ஆக்சுவலாக இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேயை பார்த்து பயப்படுறத விட ஏஐயை பார்த்து பயப்படுறது தான் அதிகமாக இருக்குது நம்ம ஊரில். ஏன்னா இப்போ இந்த 90 கிட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோட்டோ பார்த்துட்டு மேட்ரிமோனியரில் வந்துட்டு அஹ், கல்யாணத்துக்கு அப்ளை பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி நிறைய வாங்கி கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு போயிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஏஐயில் ஃபேக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து மேட்ரிமோனியல் அண்ட் ரொமான்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க, காதல் திருமண மோசடி அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் வீடு புகுந்து திருடிட்டு இருந்தானுங்க, இப்போ வீடியோ காலில் வந்து திருடுறானுங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆன்லைன் ஹராஸ்மெண்ட், லோன் ஆப், ஐடென்டி திஃப்ட், இந்த மாதிரி நிறைய இந்த சைபர் கிரைமில் வருது. பட் இப்போது சார் சொன்னாங்க, ஸ்ரீநாதா சார், இதை வந்து கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 164 கேசஸ் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த க்ரைம் பண்ணவங்களை பிடிச்சிருக்கோம். ஸோ 300 crores மேலே இது பண்ணியிருக்காங்க. அதில் சில காசுகளை மீட்டு மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கோன்ட்டு. ஆனால் பட் இப்போ தான் சொன்னாங்க, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, இந்த க்ரைம் வந்து கண்டுபிடிக்கிறது நாட் ஈஸி. ஏன்னா எங்கேயோ இருந்து ஒருத்தவங்க இங்கே இருக்கிற ஐடென்டி கார்டை வச்சுட்டு நம்மளை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்னு. ஸோ இந்த க்ரைம் அதிகமாக நடக்கிறது எதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம கையில் இருக்க இந்த ஃபோனில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் ஏதேதோ ஆப்பெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. இந்த ஃபோன் இப்படி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி இப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுது, ஏதோ ஒன்று ஒரு விஷயம் வருது அதுக்குள்ளே. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த க்ரைம் பண்ணுறோன்னு உடனே பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த வின்னர் ஆஃப் த லக்கி ப்ரைஸ், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி வந்திருக்கு, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யூ யூ ஓன் த கேஷ் ப்ரைஸ், யூ ஓன் த லக்கி ப்ரைஸ் அப்படின்லாம் லிங்க் அனுப்புகிறாங்க. ஸோ சும்மா நம்ம இப்படி இந்த பஜ்ஜி போடுறத பண்ணிக்கிட்டே ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கும் ஒரு ஆசை வந்துட்டு அடிக்ட் ஆகி அதை போய் டக்குன்னு அமுக்கிறது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னோடனே நம்ம ஆளுங்களும் உடனே ப்ரைஸ் மணி வரும், கேஷ் மணி வரும்ன்ட்டு இந்த கேம் ஷோவில் அலைஞ்சிக்கிட்டு இந்த பஸர் அமுக்குவாங்க. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அமைக்கிறது. அது பார்த்தா அவன் வேற ஒரு ஐடென்டிட்டியிலேருந்து எங்கேயோ இருந்து ஆப்ரேட் பண்ணி இருக்கிற காசையும் டீப் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றத ரொம்ப ஜாக்கிரதை அவேர்னஸோட பொதுமக்கள் நாம் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபோனில் உங்களுடைய அக்கௌண்ட்டு காசு தரப்போகிறோம், நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வரும், ஒரு ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் அப்படிலாம் எதனா கேட்டாங்கன்னா உடனே கொடுக்காம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க போலீஸ்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கிறத நம்ம மேக்ஸிமம் தடுக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1930. அது மட்டும் இல்லை, www.cybercrime.gov.in வெப்சைட்டும் இருக்குது. ஸோ மக்களாகிய நம்ம எல்லாருமே அவேர்னஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த சைபர் கிரைமை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த அவேர்னஸை நல்ல முறையில் நடத்துறதுக்காக இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் மீண்டும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, என்னை இங்கே கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.